காவேரி மகளிர் கல்லூரியில் நடைபெறும் ஃப்ரெஷர்ஸ் டே கொண்டாட்டத்தில் கருணை செம்மல் விருது பெறும் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். பத்திரிகையாளர் திரு ஜுபேர் அவர்கள் இணைந்திருக்கின்றார். திரு ஜுபேர், இந்த ஒரு ஸ்மூத்தா நிறைவடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் எதிர்கட்சிகள் தரப்புலையும் சரி, ஆளும் தரப்புலையும் சரி, ஆளுநர் தரப்புலையும் சரி, எந்த ஒரு சர்ச்சைகளும் இது வரைக்கும் வரலைங்கிறதும் ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சா நம்ம பார்க்கணுமா, அல்லது முதல் முறை அது முதல் வாட்டி இப்படி இருக்கட்டும் விடுவோம், அதுக்கப்புறம் என்னன்றதை விமர்சிப்போம் அப்படின்னு எதிர்கட்சிகள் ஒரு கவனத்தோட பார்க்குறாங்கன்னு எடுத்துக்கணுமா? இல்ல, முதல் ஆளுநர் உரை எந்த சலசலப்பும் இல்லாமல் சுமூகமாக வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்குது. அதுல முதல்ல பார்க்க வேண்டியதா இருக்கு. ரெண்டாவது, தாவேகா தன்னுடைய ஐடியாலஜியை இந்த இடத்துல ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. ஆளுநர் உரையின் வழியாக தன்னுடைய திட்டங்களையும், நாங்கள் பெரியார் அண்ணா இதன் வழியில தான் நாங்கள் ஆட்சியை நடத்த போறோங்கிற அந்த ஐடியாலஜியும் சொல்லியிருக்கிறாங்க. அதை தாண்டி அவர்கள் தேர்தல் நேரங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள், அவங்களுடைய ஆட்சியை எப்படி கொண்டு போறோங்கிற விஷயங்களையும் ஆளுநர் உரையில் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே முன்னாள் ஆளுநராக இருந்த RN ரவி போன்றவர்கள் பெரியாருடைய பேரையும் அண்ணாவினுடைய பேரையுமே புறக்கணித்து விட்டு போன சம்பவங்கள்லாம் பார்த்தோம். ஆனா இந்த ஆளுநர் உரையில் தாவேகா அவர்கள் நினைச்சதை ஆளுநர் வாயிலாகவே வைத்து சரி பண்ணிருக்க நிறைவேற்றிருக்கிறாங்க. அதுக்கு ஆளுநரும் ஒத்துழைப்பு வழங்கியிருக்காருன்னு பார்க்கணுமா? ஆமா, ஆளுநரும் ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறார். அதுல மாற்று கருத்து கிடையாது. இது ஆளுநர் ஒத்துழைப்பு வழங்கியிருந்தாலும், ஆளுநர் ஏதாவது ஒரு பின்புலத்துல இருந்து வந்திருந்தாலும் கூட இன்னைக்கு ஒரு ஆளுநராக இருக்கிறார். ஆனா இவர்களுடைய ஐடியாலஜியை நாங்க இதுதான் பண்ண போறோங்கிறத கிளாரிட்டியா சொல்லியிருக்காங்க. அதுல நம்ம மாற்று கருத்து கிடையாது. நாங்க இதுதான் பண்ண போறோம், எங்களுடைய ஐடியாலஜி இதுதான், பெரியார் அண்ணா இந்த ஐடியாலஜியில தான் நாங்க இந்த கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு போக போறோம் அப்படிங்கறதை அவங்க கொள்கை தலைவராக வச்சிருக்க அஞ்சலி அம்மாள் போன்றவர்களையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா அதுவே ஒரு சாமர்த்தியம் தான். ஒரு புதிய கட்சி, புதிய முறை வந்திருக்கிறாங்க, தன்னுடைய ஐடியாலஜியை எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூத்தா கொண்டு போயிட்டாங்க. எதிர்கட்சிகள் இந்த வந்தே மாதரம் பாடுறது, தமிழ் தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு போனங்கிற சர்ச்சைக்கும் இன்னைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. அப்ப பிரச்சனையை உடனே ஷார்ட் அவுட் பண்ணக்கூடிய வேலையும் தாவேகா செய்யறாங்க. ஆனா இப்ப எம்ஜிஆர் அவர்களை பற்றி நிறைய இடங்களை கோட் பண்ணி பேசிருக்கிறாங்க. எம்ஜிஆருடைய சாதனையை முறியடிக்கல, எம்ஜிஆர் இதை விட அதிகமான வாக்கு சதவீதம் வாங்கியிருந்தார், அதிகமான சீட் வாங்கியிருந்தார் அப்படின்ற விஷயத்தை கூட முன்னாடி பேசின ரமேஷ் சார் சொல்லியிருந்தாரு. ஆனா எம்ஜிஆர் 71ல கட்சி ஆரம்பிச்சு தான் 77 தான் ஆட்சியை பிடிச்சாரு. ஆனா 2 வருடத்தில் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடித்தது எனக்கு தெரிஞ்சு இவர் தான் தென் தமிழகத்தில் முதல் முறையாக இருப்பார் நினைக்கிறேன். தாவேகா தான். அது ஒரு பெரிய ரெக்கார்டு. அதுவே ஒரு பெரிய ரெக்கார்டு. அவர் ஆரம்பத்துல இருந்தே எம்ஜிஆர் அவர்களே ரோல் மாடலா வச்சுக்கிட்டாங்க. என்டிஆரும் அதே மாதிரி ஷார்ட் ஸ்பேன்ல வந்தவர் தான் இல்லையா? இல்ல, அதுக்கு முன்னாடி அவர் அதிமுகல சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு, பொருளாளரா இருக்கிறாரு. இல்ல, எம்ஜிஆர் சொல்லல, என்டிஆர். ஆமா, என்டிஆரும் அந்த மாதிரி தான். ஆனா 2 வருஷத்துல யாரும் முதலமைச்சர் ஆனதில்ல. திரு சுபேர், you might want to add your thoughts. அவருடைய பிரஸ் மீட்டிங் கேட்டிருப்பீங்க. ஆமா, அவங்க ரொம்ப கிளியரா இருக்கிறாங்க. அவங்களுடைய திட்டங்கள்ல கிளியரா இருக்காங்க. ஏற்கனவே அவர் பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை பத்தி தான் பேசிக்கணும். அவர்கள் எந்த ஐடியாலஜிக்கல்ல இந்த கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கறத இன்னைக்கு ஆளுநர் உரையிலே தெரிவிச்சுட்டாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதைத்தான் மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இதை இப்ப பிரஸ் ரிலீஸ் கொடுத்துட்டு போறாரு. அப்ப அவங்க ஒரு கிளியர் கட்டாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு காலத்தின் கட்டாயம் தேவையா இருக்கு. நீண்ட நாள் ஒரு குரல். ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பில் ஒன்றிய அரசோடு சேர்த்து செய்தாதான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நம்ம கணக்கெடுப்பு நடத்திடலாம், ஒரு மாநில அரசு கணக்கெடுப்பு நடத்திடலாம். கணக்கெடுப்பு கணக்காய்வுன்னு 2 வாரியா சொல்றாங்க. அதாவது காஸ்ட் சென்சஸ் வேற, காஸ்ட் சர்வே வேறங்கிற மாதிரி பிரிக்கிறாங்க. சர்வே வேற. ஆமா ஆமா. என்னன்னா இப்ப ஒரு மாநில அரசாக என்ன செய்யலாம் அப்படின்னா அதை கணக்கு எடுத்துடலாம். ஆனா அந்த சர்வே மத்திய அரசுடைய ஒப்புதலோடு தான் பண்ண முடியும். ஆல் இந்தியா லெவல்ல நீங்க பண்ணாதான் பண்ண முடியும். ஆல்ரெடி தெலுங்கானாவிலையும் பீகார்லயும் எடுத்தாங்க, நம்ம பார்த்தோம். அது இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாம தான் இருக்கு. அப்ப இது காலத்தின் தேவை. சமமாக எல்லோருக்குமான அந்த இது போய் சேரணும், அதுல மாற்று கருத்து கிடையாது. இப்ப நீண்ட நாள் கோரிக்கை தமிழ்நாட்டில் சமூக நீதியை பேசக்கூடிய எல்லா கட்சிகளும் சொல்ற விஷயம் சாதிவாரி கணக்கெடுப்பு. இந்த அரசாங்கம் நாங்க செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே அது வரவேற்கத்தக்க விஷயம். ஒன்றிய அரசோடு சேர்ந்து இணைந்து இந்த விஷயத்தை செஞ்சாதான் அனைவருக்குமான அந்த ஒரு ஸ்கீம்ஸ் போய் சேரும். அதை செய்யணும்ன்றாங்க இந்த அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தையும் அமைச்சர் கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு நல்ல குட் சைனா தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. நன்றி திரு ஜுபேர், இந்த தொகுப்பில் இணைந்து உங்கள் பார்வைகளை பதிவு செய்ததற்கு. நேரிலே அமைச்சர் ராஜ்மோகன் செய்தியாளர்களை சந்தித்ததை பார்த்தோம். இன்னும் இந்த
ஆளுநர் உரையை பற்றி எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்ல போகிறார், இன்னும் மற்ற பிரதான எதிர்க்கட்சியான திமுக, அதே போல மற்றொரு எதிர்க்கட்சியான அதிமுக, இந்த தலைவர்கள்லாம் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறதுமே நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அரசு தரப்பிலிருந்து அந்த ரியாக்ஷன் அமைச்சர் மூலமாக வந்திருக்கின்றதை பார்க்கிறோம். அதை தாண்டி தற்போது அலுவல் ஆய்வு குழு கூட்டம் அப்படிங்கிறதும் நடைபெற்று வருகிறது. நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் அலுவல் ஆய்வு கூட்டம் நடந்துட்டு இருக்கு. அலுவல் ஆய்வு குழுவில் தான் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் எவ்வளவு நாள் இருக்கும், எத்தனை நாளைக்கு இந்த ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீது எவ்வளவு நாள் விவாதம் நடைபெறும், முதலமைச்சருடைய பதிலுரை எப்போ இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே முடிவு செய்யப்படும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ அந்த அலுவல் ஆய்வு கூட்டம் நிறைவடைந்த பிறகு இன்னும் இந்த கூட்டத்தொடரினுடைய நாட்கள் என்ன, எவ்வளவு நாள், எப்படி அதோடைய ஷெட்யூல் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிய வரும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். காவேரி மகளிர் கல்லூரியில் நடைபெறும் ஃப்ரெஷர்ஸ் டே கொண்டாட்டத்தில் கருணை செம்மல் விருது பெறும் ரொட்டேரியன் டாக்டர் கே. ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.